ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இந்த மாலையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் மாரநாத்தா என்ற இன்னொரு பகுதியில் இந்த மாலையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 ஆண்டு மாலை 7 மணி 2வது நிமிடத்துக்குள்ள நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் வரை நம்ம மேல கிருபையா இருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எவ்வளவு தூரம் நம்மை வழிநடத்த போகிறார் என்பது போக போக தான் நமக்கு தெரியும் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்திருக்கிறோம். காரணம், அடுத்த நிமிஷம் நம்ம கையில் இல்லை. இப்ப பேசி கொண்டிருக்கிறேன், அடுத்த நிமிஷம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறார். அவர் கிருபை இருக்குமானால், ஒருவேளை எக்கால சத்தத்தின் காரியங்கள் தாமதிக்குமானால் நாம் முன்னேறி கடந்து போக போகிறோம். அதுக்கு பின்பு அவரோடு கூட இணைக்கப்படுவோம். எனவே இந்த மாரநாத்தா நிகழ்ச்சியில் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஆவியானவர் என்னை கொண்டு உங்களோடு கூட பேசி வருகிறபடியால் நான் கர்த்தரை தான் துதிக்கிறேன். காரணம், இதில் எல்லா வெளிப்பாடுகளும் எனக்கு என் மூலியமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருப்பது ஆவியானவர் என்பதை தெளிவாய் சொல்கிறேன். இது என்னுடைய ஞானம் அல்ல, நான் கற்றுக்கொண்ட விதங்கள் அல்ல, மற்ற வீடியோக்களை பார்த்து அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என் மீது அசைவாடுகிறபடியால், அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறபடியால் தொடர்ச்சியாய் தேவன் வழிநடத்துகிறார். இந்த மாதிரி கிருபை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிறவர்கள் உலகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அந்தந்த இடங்களிலே, அந்தந்த நேரங்களிலே, அந்தந்த காலங்களிலே ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தி வருகிறார். ஒரு சிலருடைய வாழ்க்கை முறை முடிகிறது, ஒரு சிலருடைய வாழ்க்கை இறுதியை நோக்கி போகிறது. அதை பின்பற்றுகிற நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பின்பதாய் உருவாக்கி வருகிற வாலிபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் ஆவியானவர் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கடைசி நாட்களை குறித்து தெளிவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரம்தான் ஆவி ஆனவரால் நடத்தப்படுகிறவர்கள். வெறும் உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவும் உன்னுடைய உயர்வுக்காகவுமே கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராஸ்பரிட்டியை பேசி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அல்ல. காரணம், உலகம் முடிய போகிறது. உலகத்தின் காரியங்கள் எல்லாமே தற்காலிகமானது, எல்லாமே அழிந்து போகும். எதுவுமே நிரந்தரமாக நம்மோடு கூட நிலைத்து நிற்க போகிற ஒரு காரியம் அல்ல. எனவே ரொம்ப தெளிவாய் துல்லியமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோட நடக்கவும் தேவனோட வாழவும் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான பாதையில தொடர்ச்சியாய் வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவை தருகிறவர் அவரே. சத்துருவின் தந்திரங்களுக்கும் அந்தகார இருளின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நம்மை வழிநடத்த முடியுமானால் ஆவியானவர் தான் நடத்த வேண்டும். எனவே ரொம்ப தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி மணி நேரத்தில் இருக்கிறபடியால் ஆண்டவர் தமக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறாங்களோ அவங்கள தம்முடைய கரங்களில் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காலத்தில் நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் அடங்கி இருக்க உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். சொந்த இஷ்டமா காரியத்தை செய்யாதீங்க. நீங்க யோசிக்கிறபடி செய்யாதீங்க, நீங்க நினைக்கிறபடி செய்யாதீங்க, மற்றவங்க சொல்றபடி செய்யாதீங்க. அதே நேரத்தில் நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் உங்களுக்கு மனசுல தோன்றது எல்லாமே கர்த்தர் தான் சொல்லுவார் என்ற உறுதி இருந்துச்சுன்னா செய்யுங்க. அப்படி அந்த உறுதி இல்லை, உங்க மனசுலேயே சில காரியங்கள் தோன்றுகிறது. நிறைய இடங்களுக்கு நாங்கள் கடந்து போகிறோம், அங்க இப்படி பார்க்கிறோம், இந்த கூட்டம் நடத்துகிறதை பார்க்கிறோம், இந்த மாதிரி சர்ச்சை அலங்கரிச்சிருக்கிறத பார்க்கிறோம், இந்த மாதிரி இவங்க ஆராதனை நடத்துகிறத பார்க்கிறோம் என்று அவைகளெல்லாம் கற்றுக்கொண்டு வந்து நீங்கள் பிரயாசப்படாதபடி வசனத்தின் வெளிச்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை தெரிந்து கொண்டு அதன்படி இந்த உலகத்தில் செயல்படுவதற்கு ஒப்புக் கொடுங்கள். அதுதான் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அந்த காரியத்தை செய்து கொண்டு நாம் போக வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் செய்கிற காரியத்திலே நாம் செய்து கொண்டிருந்தாலும், அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது அவர் பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டு வந்தவர். அவர் தேவன். 100% மாம்சத்தில் இருந்தார், 100% ஆவியில் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் தேவாதி தேவன். மாம்சத்தின் வடிவிலே மாம்சத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க, அதாவது மாம்சத்தில் செய்த பாவத்திலிருந்து நிவர்த்தி பெற அவர் மாம்சத்தில் இறங்கி வந்து அந்த காரியங்களை செய்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் வரும்போதே அந்த நாட்களில் இருந்து சதிசெயர்கள் இருந்தாங்க, பரிசெயர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள் இருந்தார்கள், அநேகர் அந்த இடத்துல இருந்தாங்க, தேர்ச்சி பெற்றவர்கள், தேவனை பின்பற்றினவர்கள் கூட இருந்தாங்க. அப்படிதான் அந்த இடத்துல அவருக்கு நேரா பிலிப் வந்து நத்தானியில நடத்திட்டு வர்றாரு. அவர் நத்தானியில பார்த்த உடனே உத்தமமான
இஸ்ரவேலன் என்பதாக அவர் சொல்லுகிறதை வேதத்தில் கபடற்ற இஸ்ரவேலன் என்பதை சொல்லுகிறதை வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி நிறைய பேர் அந்த நாட்களில் தேவனை பின்பற்றினவர்கள் உண்டு. அப்போ அந்த காலத்தில் இயேசு வந்த போதும் அவர் பரலோக சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்றும் போது அதை அங்கீகரிப்பதற்கு ஆட்கள் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதற்கே ஆட்கள் இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவர் சொன்ன போதிலும் நிறைய பேர் அவரை கடிந்து கொண்டார்கள். பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்கள், பாவி என்று சொன்னார்கள், உலகத்தில் உள்ள இவன் வஞ்சனைக்காரன் என்று சொன்னார்கள். பல காரியங்கள் அவர்களை குறித்து அந்த நாட்களில் அவர்கள் பேசின சம்பவங்கள் மத்தேயில் எழுதப்பட்டிருக்கு, மார்க்கில் எழுதப்பட்டிருக்கு, லூக்கால் எழுதப்பட்டிருக்கு, யோவான் எழுதப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற விஷயம். இன்னைக்கு அவருக்கே அப்படி சொல்லுவாரானார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர், 100%, 100% பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர். நாங்கள் அப்படி இல்லை. 100%க்கு 1% நாங்கள் பரிசுத்தம் சொல்றது கூட எங்களுக்கு வாயில்லை. ஏன்னா அவர் இரக்கத்தினால எங்களை மறைத்து நடத்தி கொண்டு வருகிறார். அப்ரோஜனப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நாங்களும் பல விதத்தில் போராடுகிறோம். எங்க சிந்தையும் போராடுகிறது, எங்க இருதயமும் போராடுகிறது, பலவிதமான காரியத்தை சந்திக்க வேண்டிய நேரிடுகிறது. ஆனாலும் விசுவாசம் என்ற கேடகத்தை வைத்துக்கொண்டு, ஆவி என்ற பட்டயத்தை வைத்துக்கொண்டு, தேவனுடைய வசனத்தை வைத்துக்கொண்டு, தலை சீராவை வைத்துக்கொண்டு, மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். வரும்பொழுதெல்லாம் அவைகளை எதிர்ப்பதற்கும் அவைகளை விட்டு நழுவி போவதற்கும் கர்த்தர் உதவி செய்து வருகிறது எங்களால் உணர முடிகிறது. நாங்களும் போராடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இதை பார்க்கிற நீங்கள் யோசித்துக் கொள்ளக்கூடாது, எங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லை, உங்களுக்கு தான் போராட்டம் இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு என்ன போராட்டங்கள் காணப்படுகிறதோ அதே போராட்டங்கள் எங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறபடியால் ஜெயத்தோடு சில காரியங்களில் நடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படவும், ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கையில் தேவனோடு கூட இணைந்து வாழவும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லா தீமையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். தெளிவான பாதைகளிலே அற்புதமான விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்தான் நிறைவே தருவார். சத்துருவின் தந்திரங்களுக்கெல்லாம் விலகி காத்து தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கடைசி காலத்தின் கடைசி மணி நேரம், அதுக்கு தான் எப்பவுமே இந்த மாரநாதா நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம். கடந்த 5 ஆண்டுகளா என்ன சொல்லுகிறது? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்னே நிற்கும் பாத்திரமா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்பதாக நமக்கு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 வருஷமா இந்த வசனத்தை பேசி 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 அது எங்க இருக்கு, எந்த புத்தகத்தில் இருக்கு, எந்த வசனத்தில் இருக்கு என்பதை தமிழ் எனக்கு படிக்க தெரியலனாலும் அந்த தமிழிலேயே உங்களுக்கு உச்சரித்து பேசவும் வசனங்களை சொல்லவும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். நான் வச்சிருக்கிறது இங்கிலீஷ் வேதாகமும், நான் படிச்சது இங்கிலீஷ், கன்னடா, இந்தி தான். ஆனால் இந்தி கன்னடா கூட அவ்வளவு வராது எனக்கு. இங்கிலீஷ் வரும், இங்கிலீஷ்ல பேசுவேன், இங்கிலீஷ்ல படிப்பேன். ஆனா தமிழ் பேசுவேன், எனக்கு தமிழ் படிக்க வராது. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்தி வருகிறது என்னால் பார்க்க முடிகிறது. ஆகையால் தான் சொல்லுகிறேன், இது என்னுடைய பலன் அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் என் வாயிலாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், என்னை பயன்படுத்தி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நானும் தேவனோடு கூட நிற்க வேண்டும், தேவனோடு கூட நடக்க வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கூட போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் முழு பிரயாசத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் பலத்தினால முடியாது, அவர் என்னை பலப்படுத்துகிறபடியால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்பதாக மீண்டுமாய் ஒரு முறை கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே உங்களுக்கும் கர்த்தர் பலன் தருவார், உங்களுக்கும் கர்த்தர் கிருபை தருவார், உங்களுக்கும் ஆண்டவர் தயவு தருவார். இயேசு உங்களோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலகி காத்து நீங்கள் அவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே இந்த கடைசி காலத்தில் கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே நாம் நித்திய ஜீவன் நிகழ்ச்சி, அதாவது வெள்ளிக்கிழமை நித்திய ஜீவன் நிகழ்ச்சி பார்க்கும் போது இவர்கள் போய் அந்த இடத்துல பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இஸ்லாமாபாத்தில் போன சனிக்கிழமை பேச நேரிட்டது. அது கடைசியாக என்ன நடந்ததுன்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் நியூஸில் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. 21 மணி நேரம் பேசினார்களாம். இஸ்லாமாபாத்தில் உட்காந்து ஏறக்குறைய இந்த பக்கம் 40 பேர், அந்த பக்கம் 40 பேர். அமெரிக்காவோடு கூட வந்தவர்கள், அவங்களோடு கூட சேர்ந்து பேசினவர்கள் 40 பேரும், இந்த இடத்துல ஈரான்லேருந்து வந்தவர்கள் அவர்களோடு கூட சேர்ந்து பேசின 40 பேர்களும் பேசி 21 மணி நேரம் பேசி
பேச்சு தோல்வியில முடிந்திருக்கிறது என்பதை ஜேடி வான்ஸ், இவர் யார் அப்படின்னா அமெரிக்காவுடைய துணை பிரதமர், அதாவது அமெரிக்கால 2வது மனிதர். இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் மேன் ட்ரம்ப்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் விமன் மெலானா ட்ரம்ப் அவங்களுடைய மனைவியை சொல்றாங்க, அந்த மாதிரி அங்க 2வது மனிதன் யார் அப்படின்னாக்கா இந்த ஜேடி வான்ஸ். அதாவது உலகத்துக்கு இப்போது அவங்க வல்லரசா இருக்கிறபடியால், இப்ப ட்ரம்ப் சொல்றபடி தானே ஒன்னு மாறுது ஒன்னு மாறாம போகுது, திரும்ப மாறுது. அதுக்குதான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவரை திட்டுறாங்க. ஆனா எல்லாம் தேவ திட்டத்தின்படி நடக்கிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு 2வது பொசிஷன்ல இருக்கக்கூடியவர் இந்த ஜேடி வான்ஸ். இவரே கடந்து வர்றார் இஸ்லாமாபாத்துக்கு. 2-3 நாட்களுக்கு ஃபுல் பாகிஸ்தானை பிளாக் பண்றாங்க, எல்லாமே அதாவது லாக்டவுன் பண்ணிட்டாங்க. யாரும் இங்க இருந்து அங்க அசைவாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்து விட்டால் பாகிஸ்தான் முழுமையா பசமம் ஆயிரும். ஏன்னா அந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து பேச வைக்கும் போது ஈரான் நிமித்தமாகவோ அமெரிக்கா நிமித்தமாகவோ இல்ல இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா ஏற்கனவே இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆப்கானிஸ்தான் உள்ள அந்த இருக்கக்கூடியவர்களை ஏற்கனவே தாக்கி பலவிதமான போர் நடந்திருக்கிறது. அவர்களும் பதிலுக்கு தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் 1 மாச நாட்களுக்குள்ளவே நடந்த விஷயம். இவர்கள் வந்திருக்கிற நேரத்தில் அப்படி ஏதாவது செய்து விட்டார்களானால் பெரிய கொலாப்ஸ் வந்துடும் உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுதான் எல்லாவற்றையும் பிளாக் பண்ணி ஹை லெவல் செக்யூரிட்டியில அந்த கூட்டம் நடக்கிறது. முழு உலகத்தின் அதிகாரிகள் இந்த கூட்டத்தின் மீது தான் நோக்கமா இருக்கிறாங்க. வெறும் அரசியல் தலைவர்கள் மாத்திரமல்ல, வியாபாரம் வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கண்களும் இதன் மேல் தான் இருந்தது. ஏன்னா இந்த முடிவு பொறுத்ததுதான் உயர்வும் தாழ்வும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்வது, அடுத்த கட்டாயம், அடுத்த நோக்கத்தில் எப்படி போக வேண்டும் என்பதை குறித்து அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டத்தில் என்ன தீர்மானம் நடக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் தோல்வியில முடிந்ததை ஜேடி வான்ஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க என்ன அறிவிச்சாங்க அப்படின்றது இது ஞாயிற்றுக்கிழமை நேத்து காலையில் 10 மணி போல வந்த செய்தி. இந்த செய்தி உங்களுக்காக ஒரு சின்ன தொகுப்பை உங்களுக்கு நாங்க வழங்குகிறோம். இந்த செய்தியை நீங்கள் பார்த்து விடுங்கள். Well, good morning everybody, and let me say a couple of notes of appreciation. First of all, to the Prime Minister of Pakistan and to Field Marshal Munir, who were both incredible hosts. And whatever shortcomings in the negotiation, it wasn't because of the Pakistanis who did an amazing job and really tried to help us and the Iranians bridge the gap and get to a deal. We have been at it now for 21 hours, and we've had a number of substantive discussions with the Iranians. That's the good news. The bad news is that we have not reached an agreement, and I think that's bad news for Iran much more than it's bad news for the United States of America. So we go back to the United States having not come to an agreement. We've made very clear what our red lines are, what things we're willing to accommodate them on, and what things we're not willing to accommodate them on. And we've made that as clear as we possibly could, and they have chosen not to accept our terms. Questions? Sir, Nick Robertson from CNN. Precisely what have they rejected here? Can you help us understand it a little bit? Well, I won't go into all the details because I don't want to negotiate in public after we've negotiated for 21 hours in private. But the simple fact is that we need to see an affirmative commitment that they will not seek a nuclear weapon, and they will not seek the tools that would enable them to quickly achieve a nuclear weapon. That is the core goal of the President of the United States, and that's what we've tried to achieve through these negotiations. Again, their nuclear program, such as it is, the enrichment facilities that they had before, they've been destroyed. But the simple question is, do we see a fundamental commitment of will for the Iranians not to develop a nuclear weapon, not just now, not just 2 years from now, but for the long term? We haven't seen that yet. We hope that we will. Jen. Was there a framework on anything? And also, did the Iranian frozen assets come up? And did you reach any conclusions on those frozen assets? We talked about all those issues, Jen, and we talked about a number of issues beyond that. And so certainly those things came up. But again, we just could not get to a situation where the Iranians were willing to accept our terms. I think that we were quite flexible. We were quite accommodating. The president told us, you need to come here in good faith and make your best effort to get a deal. We did that. And unfortunately, we weren't able to make any headway. Preston. Mr. Vice President, how often did you communicate with President Trump throughout the negotiations? There were reports that there were multiple rounds
where there were breaks in between negotiations. How often did you communicate with the president throughout those rounds, and what was he saying as you were going through these negotiations that you said fell short? Yeah, obviously we were talking to the president consistently. I don't know how many times we talked to him, a half dozen times, a dozen times over the past 21 hours. We obviously also talked to Admiral Cooper, to Pete, to Marco, to the entire national security team. We talked to Scott Bessent a number of times. So look, we were constantly in communication with the team because we were negotiating in good faith. And we leave here with a very simple proposal, a method of understanding that is our final and best offer. We'll see if the Iranians accept it. Thank you. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேடி வான்ஸ், அமெரிக்காவுடைய துணை பிரதமர், இஸ்லாமாபாத்துக்கு வந்து பேச்சு 21 மணி நேரம். அந்த 21 மணி நேரத்தில் பலமுறை அவர்கள் பிரதமரை தொடர்பு கொண்டார். யாரை? ட்ரம்ப்பை தொடர்பு கொண்டார். அதுக்கு பிறகு மார்க்கோ ரூபியோ, அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ், மிலிட்ரி எல்லாரையுமே, பென்டகன் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. டீல் ஆகலை. இது வந்து ஈரானுக்கு தான் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்லிட்டு ஃப்ளைட் ஏறி கிளம்பிட்டாங்க. இது வந்து சனிக்கிழமை நைட்டே அவர் கிளம்பியிருக்கிறார். சனிக்கிழமை காலையில், நம்ம வெள்ளிக்கிழமை இதை பேசணும், அந்த வெள்ளிக்கிழமையும் அவங்க கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வந்த பிறகு அவங்க பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்திருக்கு. 21 ஹவர் எப்படி உட்காந்து பேசினாங்க, என்ன பேசினாங்க, கேப் விட்டாங்களான்றதுல நமக்கு தெரில. ஆனால் 21 மணி நேரம் பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஒருத்தர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இன்னொருத்தர் வந்து பேசுறது அப்படிலாம் வேணால் டேவிட் குர்ஷ்னர் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து உட்காந்து பேசி அது பேச்சுவார்த்தை முடியல பிறகு இப்போது போயிட்ட பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று மாலையிலிருந்தே இல்லை மத்தியானத்தில் இருந்தேன், ஏன்னா நான் தொடர்ந்து ஒவ்வொரு அப்டேட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது கடைசி மணி நேரம். we have to be watchful and we have to be prayerful. ஏன்னா நமக்கு செய்ய வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் இருக்குது. அதாவது உலக பிரகாரமாக இதை கட்டணும் இது பண்ணணுன்றதில்ல. நம்மை சார்ந்தவர்கள் இன்னும் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறார்கள். எத்தனை முறை சொன்னாலும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். யாரையும் நாம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியாது. ஃபோர்ஸ் பண்ணுறதுனாலும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஒருத்தர் உள்ளே வராங்க அப்படின்னாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. வாலண்டரியாக அவர்கள் வந்தால்தான் தேவனோடு கூட இணைக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனோடு கூட நடக்கவும், தேவனோடு வாழவும், நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவார். இது ஜேடி வான்ஸ் அவங்க சொன்ன ஒரு விஷயம். இப்போ என்ன நடந்திருக்கு, அவங்க போன உடனே அங்கே பிரதமர்கிட்ட பேசி இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து அவங்க நிறைய மைன்னு சொல்லும் போது ஒருவேளை அதை நீங்கள் வீடியோவில் கொண்டு வர்றதும் முயற்சி எடுக்கலாம். அந்த மைன் அதாவது கீழே வெடிச்சு செதறிடும். அப்படிப்பட்ட மைனை வந்து கொண்டு வந்து அங்கங்கே அவங்க பதிச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, எங்கெங்கே போட்டு வச்சுருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவா இறச்சி விட்டுருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். எந்த கப்பல் அதை போய் தொட்டாலும் உடனே பிளாஸ்ட் ஆயிரும். ஆனால் நேற்று தினம் இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அமெரிக்காவுடைய 2 போர்க்கப்பல் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக உள்ளே போயிட்டு இருக்குது. இது வந்து லைவ் நியூஸில் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பக்கம் உள்ளே போயிட்டே இருக்கும் போது அது ஈரான் அஃபிஷியல் இப்போ அங்கே பேசி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, 40 பேர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கும் போது அவங்க வந்திருக்கிறாங்க, உள்ளே வராங்க. இன்னும் உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் அடித்து வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல, உடனே பாகிஸ்தானுடைய அதிபர் அவர் போய் அவங்ககிட்ட சொல்லி தயவுசெய்து அந்த கப்பலை பின்னால் எடுத்துருங்க, அடிச்சிட்டாங்க அது வேறு லெவலில் பிரச்சனை ஆயிரும், தயவுசெய்து நீங்கள் கொண்டு வந்து அதை பின்னால் வந்துடுங்கன்னு சொல்லி கேட்டுக்க. அவங்க திரும்ப என்ன பண்ணாங்கன்னா திருப்பிக்கிட்டு உள்ளே போனவங்க திருப்பிக்கிட்டு வந்துட்டு இது ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ. ஏன்னா என்னாலே போக முடியல, என்னால் அந்த வழியில் போக முடியல, புரியுதா? அந்த வழி எல்லாருக்கும் பொது ஜனம். ஆனால் ஈரான் சொல்கிறாங்க இல்லை இது எங்களுடையது, இந்த கடல் பரப்பு எங்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே மனிதர்களுக்குரியதல்ல, எல்லாம் தேவனுக்குரியது. மனிதர்கள் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரிஜினல் ஓனர் வெளிப்பட போகிறார், புரியுதா சொல்கிறது? ஒரிஜினல் ஓனர், இந்த பூமிக்கு ஓனர் யாருன்னா கர்த்தர். அதுக்கு தான் ஆபிரகாமுக்கு நிலத்தை கொடுக்கும்போது ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னார், எந்த பக்கம் பார்க்குறியோ பார்,
அதை உனக்கு தரேன்னு சொன்னார். ஆபிரகாம் பார்த்த பக்கத்தில் அனுப்பினார். இவ்வளோ தூரம் நீ எடுத்துக்க, அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசிக்கிட்ட சொல்லும் போது நிலத்தை விலை கொடுத்து வாங்கன்னு சொல்கிறார். அப்போது நிலம் அதுக்குள்ளவே கம்ப்ளீட்டாக சாத்தான் ஆக்கிபை பண்ணி தன்னுடைய ஜனங்களுக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான். அது எல்லாமே அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. எலியாவின் காலத்தில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எலியா எலியா இருந்தப்போ ஆகாப் ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு நிலத்தை வாங்க முடியாத போய் தன் மனைவி ரொம்ப துக்கமுகமாக உட்கார்ந்து இருக்கும் போது தான் எசபேல் என்ன வேணும்னு கேட்டேன். ஏன் ஒரு மாதிரி துக்கமாக இருக்குறீங்கன்னு கேட்ட உடனே அவன் எனக்கு நிலத்தை அவன் பேர் எலியா கிட்ட ஆகாப்பு கிட்ட நிலம் விற்காதவன் பேர் எனக்கு கவனத்துக்கு இப்போ வரல. நாபோத்துன்னு நினைக்கிறேன். அவர் நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது என்னுடைய சுதந்திர நிலம், இதை நான் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. துக்கமாக உக்காந்துருக்கிறார். மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவி உடனே அவனை கொன்னுட்டு அந்த நிலத்தை போய் எடுத்துக்கோன்னு சொல்லி ஆகாப்பு கிட்ட சொல்றாங்க. இவன் சந்தோஷமாய் போய் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் அந்த இடத்துல யெகூவை கர்த்தர் கொண்டு வரும்போது எந்த நிலத்தை அவனிடத்திலிருந்து இவன் பறித்தானோ அதே நிலத்தில் தன் வம்சமே கொல்லப்பட்டு எரியப்பட்டார்கள் என்ற சரித்திரத்தெல்லாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் உலகத்தில் இருந்த போதிலே அந்த நாட்களிலே நியாயம் தீர்த்தார். இந்த நாட்களிலே உடனே நியாயம் தீர்க்கல அப்படின்னா இரக்கம் கொடுத்திருக்கிறார், கிருபை கொடுத்திருக்கிறார். கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் யோசிக்கிறதுக்கு சொல்றாரு, ஒப்பு கொடுக்க சொல்றாரு. ஒப்பு கொடுக்காத பட்சத்துல நீ அழிக்கப்பட்டு பாதாளத்துக்கு தான் கடந்து போக தவிர ஒப்பு கொடுத்துட்டினா நீ யாரா இருந்தாலும் நீ தேவனை உண்மையாகவே காண்பாய் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. நரகம் என்பது 100% தேவன் இல்லாத இடம். பரலோகம் என்பது 100% தேவன் இருக்கக்கூடிய இடம். அப்போ எந்த இடத்துல நீங்கள் நித்தியத்தை கழிக்க போகிறீர்கள் என்பதை முடிவு பண்ணுவதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் நம்முடைய கரங்களில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரொம்ப தெளிவாய் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து செயல்படணும். இந்த நிலத்தின் ஓனர் வரப்போறார். ஏன்னா ஒரு முறை நான் ஒரு நிகழ்ச்சியில் இதை சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாள் உட்காந்துட்டு ஜஸ்ட் என்னுடைய ஆஃபீஸ் வேலைகளில் கவனித்து கொண்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை யாரோ எனக்கு பேசினாங்க. அது பேசும்போது எனக்கிட்ட ஆவியானவர் பேசுறார். பேசும்போது இந்த பூமி யாருது அப்படின்னு கேட்டாரு. என்கிட்ட கேட்டாரு, இந்த பூமி யாருதுன்னாரு. நான் உடனே சிரிச்சிட்டு இந்த பூமியெல்லாம் உங்களது தான் ஆண்டவர் அப்படின்னு. அப்போ இந்த பூமி என்னதுன்னா நீங்க ஏன் விலை போட்டு வித்துனுங்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எனக்கு பதில் சொல்ல தெரியல. அப்பதான் ஆவியானவர் இவைகளெல்லாம் எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். இப்போ ஒரிஜினல் ஓனர், இப்போ நான் ஓனர், நீ ஓனர், இது எந்த நாள், இது உந்து லேண்டு, 2 பேர் வித்துட்டுக்கிறாங்க, 3 பேர் வித்துட்டுக்கிறாங்க. இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த நிலம் எந்தன்னு சண்டை பண்ணுங்கிறாங்க. தெரியுமா? ஒரிஜினல் ஓனர் வரார் சார். இந்த நிலம் முழுவதும் அவரது, அவர் படைப்பு, அவர் வார்த்தையால உண்டு பண்ணின படைப்பு. அவர் எடுத்துக்கொள்வதற்கு வருகிறார். இந்த பழைய வானம் பூமியும் அழிய போது எப்போ 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு. அதுக்கப்புறமா புதிய வானத்தை புதிய பூமியை உண்டு பண்ண போகிறார். ஆதாம் ஏவாள் உண்டாக்குறதுக்கு முன்னே அவர் உருவாக்கினது போல அவர் உருவாக்குவார். அது வேற சப்ஜெக்ட், அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நாட்களில் நிலப்பரப்புல பிரச்சனை போயிட்டாங்க, ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த கப்பல் ரிட்டர்ன் வந்த பிறகு இவங்களுக்கு ஒரு பிரஸ்டேஜ் இஷ்யூ இருக்குல்ல, அதனால இப்ப அங்கேயே நிறுத்திட்டு இருக்கிறாங்க. வேற இடத்துல நிறுத்திட்டு இப்ப என்ன பேச்சு அப்படின்னா, இப்ப ஈரான் டோல் வாங்கினா இப்ப நமக்கெல்லாம் டோல் வந்துருச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்த டோல் இருந்துச்சா நமக்கு தெரியாது, வெளிநாடுகளில் இருந்துச்சு. ஆனா இந்த 10 வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் டோல். இப்ப நம்ம ரோட்ல போனாலே அங்கங்க டோல் கட்டிட்டு தான் போறோம். 100 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய் அந்தந்த ரோடுக்கு தகுந்த டோல் அந்தந்த டோல் கேட்ல பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த யுத்தம் நடந்த தாக்குதல் நடந்த பிறகு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா, ஏன்னா ஒரு பக்கம் ஈரான் பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கத்தார் பக்கம் இருக்குது. இப்ப இந்த பக்கத்துல போகக்கூடியவங்க தான் அதிகம். ஆனா அந்த இந்த பக்கத்துல போகக்கூடியவங்க நீங்க எனக்கு டோல் கட்டணும், நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். அதாவது முழு பாகத்தை ஈரான் எடுத்துக்கொள்வதாங்க, அதுல ஒரு பங்கு நாங்க கத்தாரை கொடுத்துருவோம் அப்படின்ற காரியங்கள் எல்லாம் அவங்க பேச்சுவார்த்தையில் இடம் பெற்றிருக்கிறது. இந்த டோலை நாங்க வாங்கினா தான் எங்க தேசத்தை நாங்க கட்ட முடியும்னு சொல்றாங்க. ஈரானை கட்ட முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது கடைசி மணி நேரம், இது கடைசி காலம். பர்ஷியாவின் முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எல்லாம் திரும்புவாங்க. கரெக்ட். இப்ப எல்லாம் திரும்பி இருக்கிறாங்க.
ஏன்னா அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற லெபனான்ல சண்டை போட்டே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிற ஹவுத்திஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பயங்கரமான சேதம் உண்டாயிருக்கு. இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, அவ்வளோ பேர் செத்துட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் வீடை விட்டு வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே காணப்பட்டிருக்கு. நீயும் நானும் உள்ளே உட்காந்துருக்கிறோம், 3 வேளையும் சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம், ஒருவேளை அதிகமாக உஷ்ணம் இருந்தாலும் ஏசிகளை போட்டுக்கொள்கிறோம், அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். நாம் இந்த காரியங்களுக்கே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேசங்களில் எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்கள் வீதியில வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமைகள் காணப்படுகிறது. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இவங்க கப்பல் அவங்க கப்பல் நீ டோல் வாங்கிட்டு விட்டு இருந்ததெல்லாம் யாரதெல்லாம் போய் நின்றுச்சுன்னா, நம்ம தேசத்துக்கு வந்து நின்றுச்சு, சைனா அது வந்து நின்றுச்சா, அதுக்கப்புறமா பிரான்ஸ் இது கடந்து போச்சுன்னு சொல்றாங்க. இவங்களதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த கப்பல்கள் எல்லாம் நீங்க டோல் வாங்கின்னு விட்டுருவீங்க. அவங்க உங்களுக்கு டோலை நேராக கட்டலாம், இல்ல மறைமுகமா எது மூலியமா பொருள்களை கொடுத்து அந்த டோலுக்கான காரியத்தை உங்ககிட்ட பேசி அவங்க அதை மூவ் பண்ணிட்டு வரலாம். அப்படி நாங்க விட மாட்டோம், ஒன்னு விட்டா எல்லாரையும் ஃப்ரீயா விடணும், அப்படி இல்லைன்னா நாங்க விட மாட்டோம்னு இப்ப தடுத்து இருக்கிறாங்க. இனிமே வரக்கூடிய ஆபத்துகள் தான் பெருசா இருக்க போகிறதை நாம் பார்க்க போகிறோம். இப்ப ரஷ்யா உள்ள என்டர் ஆவறதாக இங்க வருவதற்கு முன்ன செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. புத்தின் வந்து நான் இப்போ வந்து நெகோசியேட் பண்றேன், நான் பேச வரேன் அப்படின்னு சொல்றாரு. பேச வரேன்றா அந்தி கிறிஸ்து தான் பேச வர போறான் சீக்கிரம் நினைக்கிறேன். இப்ப இவங்க எல்லாம் பேச வரேன்ற மாதிரி அவன் வெளிப்படுவான். அவன் வெளிப்படும் போது இவங்க எல்லாம் கேட்பாங்க. இவங்க எல்லாம் கேட்பதுக்கு காரணம் என்ன, அதுக்குள்ளே நிறைய இடங்க பஸ்மம் ஆயிட்டு. இப்ப ஈரான் ஃபுல்லா அழிக்கப்பட்டுரும், எல்லா எண்ணெய்களும் நிறுத்தப்படும், எண்ணெய்கள் பற்றாக்குறை உலகத்தில் ஏற்படும், அது நிமித்தமாய் வரக்கூடிய பஞ்சம் தலைவிரித்து ஆடும். பல இடங்களில் பஞ்சம் காணப்பட்ட போது அப்படியே நொறுங்கி எல்லாம் நிற்கும் போது, இப்ப நான் சொல்றேன், பெட்ரோலே இல்லைன்னா வண்டி எப்படி ஓட்டுவ? எல்லா பெட்ரோல் பங்க்லயும் பெட்ரோல் இல்லை, எப்படி வண்டி ஓட்டுவ? கொஞ்சம் யோசித்து பார். ஒருவேளை சமையல் எரிவாயு இல்லை என்றால் கூட போய் வெறுகுகளை வெட்டி கொண்டு வந்து நீங்கள் சமைக்கலாம். சமைக்கக்கூடிய பொருட்கள் எங்கிருந்து கொண்டு வருவீர்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவைகள் எல்லாம் டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் வரணும். டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து வந்து ஆயில் வரணும். இந்தியாவுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஆயில் அவங்க பியூரிஃபை பண்ணி கொடுத்தாலும் 148 சொல்லிட்டாங்க. இப்ப அதாவது 148 கோடி ஜனங்கள் நம்ம தேசத்துல எப்படி பகிர்ந்து கொடுக்க போகிறார்கள்? இவைகள் எல்லாம் பயங்கரமான கேள்விக்குறியான விஷயங்கள். இவைகளெல்லாம் தான் ஏற்கனவே இயேசு சொன்னார், உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும். பஞ்சம் என்பது ஒரு தேசத்துல வரும், 2 தேசத்துல வரும், உலகம் எங்கும் பஞ்சம் வந்துடும். தாவீது அரசு ஆளக்கூடிய நேரத்திலும் உலகம் எங்கும் பஞ்சம் வந்தது. யாக்கோபு உலகத்தில் இருந்த நேரத்திலும் உலகம் முழுவதும் பஞ்சம் வந்ததுனாலதான் யோசேப்பு ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி, அந்த ஆலோசனை ராஜாவுக்கு ரொம்ப பிரியமா இருந்தபடியால் அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றி வரப்போகிற 7 வருஷ பஞ்ச காலத்துக்கு 7 வருஷம் முன்பதாகவே தானியத்தை சேர்த்து வைத்து அதுக்கு பிறகு பஞ்சமான காலத்தில் தானியங்களை அவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போதுதான் யாக்கோபு கேள்விப்பட்டு, எகிப்தில் தானியங்கள் இருக்கிறது, விற்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் போய் வாங்கி கொண்டு வாங்கள் என்று அவர்கள் அனுப்பின போதுதான் இவர்கள் 2 பேரை இணைகிறதையும் யாக்கோபை மீண்டுமா எகிப்துக்கு வருகிறதையும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களில் நிறைவேற ஆரம்பித்ததையும் அந்த தேசத்தில் இஸ்ரவேலர்கள் பெருகினதையும் வேதாகமத்தில் வாசித்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பலவிதமான பஞ்சங்கள் தேசத்தில் வந்திருக்கிறது. ஏன் ஆகாப் அரசாழ்ந்த நேரத்தில், எலியா இருந்த காலத்தில் 3 வருஷம் மழை இல்லாமல் பஞ்சம் வரவில்லையா? வேதம் அதை குறித்து சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பஞ்சம் உலகம் முழுவதும் வரக்கூடிய ஒரு பஞ்சம். இது வெறும் இந்த தேசத்துக்கு வந்துச்சு, இந்த தேசத்துக்கு வந்துச்சு, அந்த தேசத்துக்கு வந்துச்சுன்னு இல்ல. உலகத்துல எத்தனை தேசங்கள் வரைபடங்களில் தேசமா இருக்கிறதோ அத்தனை தேசங்களுக்கும் பஞ்சம் வரப்போகிறது. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவனை சார்ந்து கொண்டால் என்ன நடக்கும்? அன்னைக்கு சாரிபாத் விதவி வீட்டுல உலகம் முழுவதும் பஞ்சமா இருந்த போதிலும் ஒரு ரொட்டிக்கான மாவும் கொஞ்சம் எண்ணெயை வைத்து செய்து சாப்பிட்டு சாக வேண்டிய அவர்கள் எலியாவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து முதலாவது எலியாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தபடியால் அந்த பஞ்ச காலம் தீர மட்டும் அவங்க வீட்டுல எண்ணெய் மாவு எப்படி குறையலையோ, இனிக்கும் பஞ்சம் உலகத்தில் தலைவிரித்து ஆடினாலும் தேவனை இயேசுவை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் இயேசுவின் நியமங்களை கை கொண்டு வாழக்கூடியவர்களுக்கும் ஒருவேளை எக்கால சத்தம் எக்கால சத்தம் வந்து தாமதிக்குமானால் அதுக்குள்ளே ஆண்டவர் அவங்களை இந்த உலகத்தில் போஷிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பஞ்சம் டெஃபினட்டா வரப்போகுது, அதுல சந்தேகமே கிடையாது.
அது இந்த வாரத்திலிருந்து தொடங்குதோ, அடுத்த வாரத்திலிருந்து தொடங்குதோ, இல்லை அடுத்த மாசத்திலிருந்து தொடங்குதோ நமக்கு தெரியாது. ஆனால் தொடங்கும், நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ இது நடுவில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலேயே கேஸ், பெட்ரோலில் என்னென்ன அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு தெரியாது. பல தேசத்தின் செய்திகளை நாம் கேள்விப்படும் போது அங்கங்க ஒரு பற்றாக்குறை இருக்கிறது. நான் இங்க பேசுவதற்கு முன்னே மலேசியாவிலிருந்து என்னோட கூட ஒருத்தர் மெசேஜ் வழியா பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 300 லிட்டர் அளவுக்கு பெட்ரோல், அவங்க டீசல் வாங்கி கொள்ள முடியும். காரணம், அவங்க பிரயாணப்படுகிறார்கள், அங்கங்கே கடந்து போய் ஊழியம் செய்கிறார்கள், அதுகள் வாங்கி கொள்ள முடியும். ஆனால் இப்போது வெறும் 200 அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் போக போக எப்படி நடக்கும் என்பது தெரியாது என்பதை சற்று இங்கு வருவதற்கு முன்னே அவர்கள் போட்டிருந்த அந்த செய்தியை நான் படித்து விட்டு வந்தேன். அப்படியானால் இந்த பஞ்சம் இங்க மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் வரப்போகிறது. உலகம் முழுதும் பஞ்சம் வந்த பிறகு யார் என்ன செய்தாலும் அது எப்படி மாறப்போகிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நீ நம்பி வாழ்வாயானால் ஆண்டவர் தெளிவான பாதையில நம்மை வழிநடத்துவார். கர்த்தரோடு நடங்க, அவர் உணர்த்துகிறபடி வாழுங்க. கர்த்தர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே ஒரு பக்கம் இது நடக்குதா, யுத்தத்தின் காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. ஏன்னா நம்ம உங்களுக்கு போன முறையே சொன்னேன், செப்பனியாவிலே நாம் வாசிக்க போகிறோம், செப்பனியாவிலே சில காரியங்களை பார்க்க போகிறோம் என்று. ஆனால் சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் இந்த பஞ்சம், இப்போ தேசத்தில் யுத்தம் இப்போ பயங்கரமா வெடிக்க போகிறது. இன்னைக்கு ராத்திரி, நாளைக்கு ராத்திரி, நாளை மறுநாள் ராத்திரி என்ன நடக்கும் என்ற ஒரு அச்சத்திலேயே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உலக மார்க்கெட் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஆளுகிற அரசியல் தலைவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து அறிந்தவர்கள் அதையே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளத்தில் பேசக்கூடியவர்கள் 24 மணி நேரமும் தூங்காமலும் உறங்காமலும் ஆராய்ச்சி செய்திகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். காரணம், இவைகள் எல்லாம் நம்ம காதுகளுக்கு கேட்கிறது. அதுதான் இயேசு சொன்னார், இவைகள் எல்லாம் பூலோகம் எங்கும் நடக்கும், இதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்ப நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுத்தத்தின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கேள்விப்படும் போது எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் மீட்பு சமீபம் என்பதை இயேசு சொல்லி இருக்கிறது, வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை 2வது உலக யுத்தம் நடக்கும் போது பிரசங்கித்திருந்தாலும் தவறாய் போயிருக்கும். முதலாவது யுத்தம் நடக்கும் போது நடந்திருந்தாலும் தவறாய் போயிருக்கும். காரணம், முதலாவது யுத்தம் நடக்கும் போது 1914 18, 2வது உலக யுத்தம் 1939 45, செப்டம்பர் 1 இங்க செப்டம்பர் 2 1945 வைக்கும். நான் ஏற்கனவே காமிச்ச அந்த 2 அணுகுண்டுகள் ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி ஒன்றும், ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி ஒன்றும், ஹீரோஷிமா மேல 6ஆம் தேதி, நாகசாக்கி மேல 9ஆம் தேதி விழுந்ததை நாம் எல்லாவற்றையும் சரித்திரபூர்வமாய் தெரிந்து கொள்கிறோம். அந்த காலத்தில் இந்த அணுகுண்டு வீசப்பட்டும் அந்த நாட்களில் இருந்த ஊழியக்காரர்கள் இதுதான் கடைசி காலம் என்றாலும் அதை ஒத்துக்கொள்வதற்கு மனம் இல்லை. காரணம், அத்திமரம் இன்னும் துளிர் விடவில்லை. அத்திமரம் என்பது இஸ்ரவேல் மீண்டுமாய் தேசம் வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு பெரிய யுத்தம் தான் கடைசி யுத்தம் என்பதை வேதத்தில் நாம் எல்லா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் ஆராய்ந்து அறிந்து கொள்கிறோம். ஆவியானவர் அவைகளே நமக்கு உணர்த்துகிறதை வேதாகமத்தில் தெளிவாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் எப்போது 1948ஆம் ஆண்டு பிறந்ததோ அந்த நாட்களிலிருந்து எல்லா நடக்கக்கூடிய யுத்தமும் உலகத்தினாலும் இதை அறிந்தவர்களாலும் ஞானிகளாலும் இவைகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த இஸ்ரவேலுடைய கடைசி 80 ஆண்டு காலத்தில் வந்திருக்கிறோம். ஒரு சந்ததிக்குள்ளாய் இவைகள் எல்லாம் சம்பவித்து நடக்கும் என்பதை, நடந்து முடியும் என்பதை இயேசு சீஷர்களுக்கு சொன்னதை வேதாகமத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரொம்ப நல்லா தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், இஸ்ரவேலுடைய 80 ஆண்டு இப்போது 2028ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி முடிய போகிறது. அந்த 80 ஆண்டு ஆனால் எவ்வளவு சமீபத்தில் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் நிர்விசாரணமாய் இல்லாமல் உங்க இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து தேவன் பக்கமாய் நீ திரும்பும் போது ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருவதற்கு அந்த 3ஆம் தேவாலயம் இருக்கு. பகிரங்க வருகைக்கு அந்த ஆலயம் கட்டப்படுவதற்கும் இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னதான் திருசபையாகிய நாம் கன்னிமிக்க நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இதை ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. ராப்சரே இல்லைன்னா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி யோசிக்கிறவங்க நீங்க இருந்து பொறுமையா வாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் விசுவாசிக்கிறவன் தேவ மகிமையை காண்பான். கன்னிமிக்க நேரத்தில் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்த நாட்களில் உன்னை இயேசுக்கு ஒப்பு கொடு, நீ போராடு, நல்ல போராட்டத்தை போராடு.
பாவம் வீசப்பட்டு கொண்டுதான் இருக்கும், அக்கிரமங்கள் வீசப்பட்டு கொண்டுதான் இருக்கும், அநீதிகள் வந்து கொண்டுதான் இருக்கும். நாசமானவர்கள், மோசமானவர்கள், வித்தியாசமான பார்வை உள்ளவர்கள், நம்மை வாலண்டரியா வந்து சண்டைக்கு இழுக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும். அவங்களோட யுத்தம் போடுவதில்லை. எத்தனை இடத்தை விட்டு விலகி போக முடியுமோ, எவ்வளவு தூரத்துக்கு உள்ளவே இருந்து வாழ முடியுமோ நீ பழகு. வேலைக்கு போனா வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்துரு, அனாவசியமா எங்க சுத்த போகாத. ஸ்கூலுக்கு போறியா, ஸ்கூலுக்கு போய் வீட்டுக்கு வந்துரு, அனாவசியமா எங்கேயும் போகாத. நம் சும்மா அனாவசியமா அங்கங்க போறதுனால தான் சண்டைகள் வருது. சும்மா அனாவசியமா அங்கங்க போறதுதான் நமக்கு விரோதமாய் பாவங்கள் வீசப்படுகிறது. அவைகளுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணி நாம் தேவனோட கடந்து போகணும் அப்படின்ற ஒரு முயற்சி உனக்குள்ள இருந்தாலே, இதை பார்க்கிற தேவன் உன்னுடைய வைராக்கியத்தை பார்த்து நீ தேவனுக்காக எவைகள் எல்லாம் விட்டு விலகி வந்திருக்கிறாய், அந்த நாளுக்காய் காத்திருக்கிறாய் என்பதை அவர் கண்டுவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆயத்தப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை அவருக்கு முன்னே நிற்கும் பாத்திரமா எண்ணப்படுவதற்கு மாற்றுவதற்கு அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரோடு இணைந்து வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகிடுங்க. நன்மையான பாதைகளை நீங்கள் பின்பற்றுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பதாக இந்த 3வது தேவாலயம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். இப்ப அந்த வெஸ்டர்ன் வால், இந்த வெஸ்டர்ன் வால் வந்து எரேமியா இருந்த காலத்தில் அது இல்லை. ஆனால் ஏரோது, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக ஏரோது ராஜாவாய் வருகிறார். ஏன்னா இயேசு பிறக்கும் போது ஏரோது தான் ராஜாவாய் இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். அவர் நாட்களிலே யூத ஜனங்களை பிரியப்படுத்தும்படி அவர் கட்டின அந்த வாள்களில் ஒரு வாள் தான் இந்த வெஸ்டர்ன் வால். இயேசு கிறிஸ்து முதலாவது வருகை இருந்த போது அந்த வால் இருந்துச்சு, எருசலேமில் அந்த வால் இருந்துச்சு. இப்ப அந்த வால் மாத்திரம் தான் இருக்குது. ஆலயம் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடி இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் அந்த டூமோ அந்த மாஸ்கும் கட்டப்பட்டிருக்கு. இப்ப இதை கொலாப்ஸ் ஆகணும், இதை கொலாப்ஸ் ஆகும். இதை கொலாப்ஸ் ஆகும் போதுதான் குளோபலா இன்னும் பிரச்சனை வெடிக்கும். வெடிக்கும் போதுதான் சமாதானப்படுத்தக்கூடியவனாய் அவன் வெளிப்படுவான், தோண்டுவான், சமாதானப்படுத்துவான். அவன் பேச்சுக்கு இவங்க கேட்பாங்க, யாரா இருந்தாலும் கேட்பாங்க, சமாதானம் ஆயிடுவாங்க. ஆயிட்டு அந்த ஆலயம் கட்டப்படும், அன்றாட பலி அங்க செலுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மீதியானவர்கள் எழும்பி வருவாங்க. அதுதான் அந்த இடத்துல நடக்க போகிற கோகு மாகோகு என்ற யுத்தம் பயங்கரமா வெடித்து சிதற போகிறது. பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள உலகம் கடந்து போக போகிறது. அப்போதுதான் இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க, சைனாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வர போறாங்க. இது கிறிஸ்து, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்ன நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, அந்த 7 ஆண்டுல நடக்கக்கூடிய விஷயம் என்பதை தெளிவாய் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல? இப்போ ஏற்கனவே ரொம்ப நாட்களுக்கு முன்பதாய், போன வருஷத்துல எல்லாம் அந்த சவுப்பு கடாரி, அதாவது மாடுன்னு சொல்லுவோம், சவுப்பு கடாரி, அந்த ரெட் கவை குறித்து நம்ம பேசிக்கொண்டு இருந்தோம். அதுதான் வந்து பியூரிஃபிகேஷனுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த கடாரியை பலி கொடுத்து அதில் வரக்கூடிய சாம்பலை இவர்கள் எடுத்து வைத்துக் கொண்டால்தான் 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு அது பியூரிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படும். இது ஏற்கனவே ஆண்டவர் மோசேக்கு சொன்ன விஷயம். இது வந்து என்னாகமம் 9ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாய் அது குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல கொடுத்த நியமத்தின்படி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக இருந்த அந்த 2வது தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு 500-550 வருஷத்துக்கு முன்னே நேபுகாத்நேச்சரால, அதாவது அவருடைய பேர் எனக்கு நிறைய நேரத்தில் அவர் பேர், அதாவது நேபுகாத்நேச்சர், அவர் ஒருத்தர் அனுப்புறார். அவர் ஒருத்தர் அனுப்பினார். 2 ராஜாக்களில் அது இருக்கும். 2 ராஜாக்கள் கடைசியா 24ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம அதை வாசித்து அந்த பேரை பார்த்துருவோமே. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து தெளிவா நம்மால தெரிஞ்சு கொள்ள முடியும். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் அதுல எடுத்தீங்கன்னாக்கா அவர் பேர் சொல்லியிருக்கோம். எங்க சொல்லியிருக்கோம்னாக்கா 8ஆம் வசனத்துல 25:8 வாசிப்போமா? யோயாக்கீம் ராஜா 2 ராஜாக்கள் 25:8 வாசிங்க. அதுதான் வாசிங்க. 2 ராஜாக்கள் 25:8. 5ஆம் மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத்நேச்சர் என்றும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசாராதான் என்றும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து, பாருங்க, நெபுசாராதான் என்னும் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வந்து
கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையும் ராஜாவின் அரண்மனையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் வெளிய வீடுகள் எல்லாவற்றையும் ஆ. அக்னியால் சுட்டெரித்து விட்டான். அக்னியால சுட்டெரித்து விட்டான். அவன் பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நெபுசரதான். நெபுசரதான். நெபுசரதான் வந்துதான் அதை அழிக்கிறான். தேவாலயம், ராஜாவின் அரண்மனை, அதுக்கு பிறகு அங்க உள்ள எல்லா வீடுகளையும் அவன் அழித்து போடுகிறான், நெருப்பினால சுட்டெரிக்கிறான். அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸைல்ல போன ஜனங்க வந்து தேவாலயத்தை கட்டுறாங்க 70 ஆண்டுக்கு பிறகு. எரேமியா தீர்க்கதரிசனத்தின் பிரகாரம் 70 ஆண்டுக்கு பிறகு இவங்க அங்க இருக்கிறாங்க. தானியேல் அங்கேயே மரிச்சிடுறாரு. இவங்க எல்லாம் திரும்ப வராங்க, தேவாலயத்தை கட்டுறாங்க. அந்த டைம்ல தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எஸ்ரா சிறுபாவேலை கொண்டு அது கட்டப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலிக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தது இதை யார் இடிக்கிறாங்கன்னா ரோமருங்க இடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த சவுப்பு கடாரிகள் இல்லை, பலி செலுத்தப்படலை. ஆலயத்தை அவங்க கட்ட வேணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே கட்டிட்டு இருக்கிறாங்க. செருபாபேல் அவங்கெல்லாம் அதை கட்டி முடிச்சுட்டாங்க. ஏன்னா ஆலயம் கட்டணும்னா அந்த சவுப்பு கடாரி வேணும். இப்போ ஏறக்குறைய இந்த 2000 வருஷ காலத்தில் எந்த சவுப்பு கடாரி எங்கேயுமே கிடையாது. ஆனால் 2022ஆம் ஆண்டு டெக்ஸஸ்லேருந்து அதை கொண்டு வந்தாங்க. அது ஏற்கனவே இருக்கிற வீடியோக்களில் நிறைய நம்ம பேசிட்டோம், நிறைய பேரும் பேசிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 மாடை கொண்டு வராங்க. இந்த மாடை அவங்க 2022ஆம் ஆண்டு எருசலேமுக்கு கொண்டு வந்ததுனால தான் ஆமாஸ் இவர்கள் தேவாலயத்தை கட்டப் போகிறார்கள், அப்படியானால் அந்த மசூதியும் அந்த டூமையும் இடிக்க போகிறார்கள், அவங்க 3ஆம் புண்ணியஸ்தானத்தை இடிக்க போகிறாங்கன்னு தெரிந்துக்கிட்டு தான் அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இவர்களுக்கு விரோதமாய் போர் செய்கிறார்கள். ஏறக்குறைய நீங்கள் உசாமா பின் லாடன் 2011ஆம் ஆண்டில் ட்வின் டவர் அச்சது உங்களுக்கு தெரியும். 9/11 சொல்லுவாங்க, செப்டம்பர் 11. அந்த 2 ட்வின் டவரை தகர்த்ததுக்கு காரணம் கூட இந்த டெம்பிள் மவுண்ட் தான். ஏற்கனவே இந்த டெம்பிள் மவுண்ட்டை கட்டுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்ததுனால அத்தை தெரிந்து கொண்ட அவர்கள் அமெரிக்கா தான் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அமெரிக்காவில் பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். இப்போவும் எருசலேமை தலைநகரமாய் மாற்றினதுக்கு உதவி செய்தது ட்ரம்ப் அதிபர் தான், அமெரிக்கா தேசம்தான். இப்போதும் இந்த 3ஆம் தேவாலயத்தை இந்த அந்தி கிறிஸ்துவை வரப்போகிறவனுக்கு முழு அதிகாரம் கொடுக்க போகிறவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அவனுக்கு பவரை கொடுத்து அவன் மூலியமா அதை செய்யும் போது இந்த ரெட் ஈஃபர் உடைய சாம்பல் வேணும். அதை கட்டணும்னா அது 2022ஆம் ஆண்டுல வந்துச்சு. 3 டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு, 2 குவாலிஃபை ஆச்சு. அதுல 1 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா போன வருஷத்துல நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாசமோ என்னவோ 10ஆம் தேதி ரியாசல் பார்க்குறோம். இது மாதிரி நாங்கள் 2000 வருஷம் ஆச்சு இந்த ப்ரொசீஜர்லாம் செஞ்சு, எங்களுக்கு இது ரொம்ப புதுசு. ஆனால் என்ன பண்ணாங்க, அது புதுசு இல்லை. அவங்க அதுக்காகவே ஒரு ஆசாரியனை 20 வருஷமா அவர் கொடுக்கப்பட்ட எல்லையிலே வைத்து அவர் தேவனோடு கூட வளர்ந்து வந்திருக்கிறார். ஏன்னா இதை செலுத்த போகிற ஆசாரியன் தேவனோடு கூட இணைந்திருக்க வேண்டும். ஆசாரியத்தின் முறைமையின்படி அவங்க நியாயப்பிரமாணத்தை, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதை கடைபிடித்து அவர்கள் செய்து ரியாசல் பார்க்கிறோம் என்ற போர்வையிலே ரியாசல் பண்ணி உலகத்தை ஏமாத்திட்டு அதை ரியாசல் கொடுத்து அந்த சாம்பலை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப அதை கொடுத்த மனிதன், அந்த சவுப்பு மாடு கொடுத்தவன், அவர்கிட்ட கூட ஒரு பாக்கெட் சாம்பல் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் பாருங்கள். You're the man who provided Israel with the pure red heifer to rebuild the third temple. And there were those that said it wasn't a pure cow. It was the purest. 2,000 years we have the ashes. Building of the temple will be the actual work of the rabbis and the Cohen, the priests that are Jewish. That will be their responsibility. But as far as the actual work and the permits and how it's going to look, that's all up to the government. This isn't just reenactment. This is preparation. They claim to be Israelis of priestly descent, practicing biblical temple duties at a full-scale model of the temple altar just outside Jerusalem. Let that sink in. For almost 2,000 years, there has been no temple, no altar, and no sacrifices. Now the priests are ready.
The garments are ready and the rituals have been rehearsed. Daniel 9 tells us that sacrifices will resume and then be stopped. Jesus himself in The third temple. You're the man who provided Israel with the pure red heifer to rebuild the third temple. And there were those that said it wasn't a pure cow. It was the purest we had there. So, And it produced these ashes. For the first time in 2,000 years, we have the ashes. Building of the temple will be the actual. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இதை ஒருவர் அவருடைய சமூக வலைத்தளத்தில் பேசுறாரு. அந்த மனிதன் அந்த பெண்ணோடு கூட பேசக்கூடியவன் தான் அந்த மாடை கொடுத்தவர். இப்போ அவருக்கும் ஒரு பேக்கெட் அந்த ஆஷை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 3வது தேவாலயம் கட்டப்படுவதற்கு பொருட்களோட அதை சுத்திகரிப்பு, அதை கட்டக்கூடியவர்கள் சுத்திகரிப்புக்காக அந்த சவுப்பு கடாரியின் சாம்பலையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் நம்முடைய காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதான் நிறைவேறுது. இதெல்லாம் வந்து ஆண்டவர் நமக்கு காமிக்கிறார். உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்படியானால் இனி காலம் செல்லாதது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இனி காலம் செல்ல போவதில்லை. நாம் தேவனோடு கூட நடப்பதுக்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாய் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை இழந்து போவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதெல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் டெக்னாலஜியோடைய உச்சக்கட்டத்துக்கு போயினே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எல்லாம் அப்கிரேட் ஆகினு இருக்கா. உங்கள் மொபைல் ஃபோன் முதல் கொண்டு நீங்கள் பாருங்கள், டெக்ஸ்ட்லேருந்து வாய்ஸ்லேருந்து மற்ற எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆகிட்டு இருக்கு. இப்போல்லாம் புதுசாக என்ன பண்ணிட்டாங்க, புது அப்டேட்டில் செல்ஃபோன் சார்ஜ் முடிஞ்ச உடனே வாய்ஸில் சொல்லுது உங்களுக்கு, your phone is being charged. உன் ஃபோன் வந்து 93% இருக்குது, உன் ஃபோன் வந்து இப்போ 97% இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாக்கிங் எபிலிட்டியும் மொபைலுக்கு உண்டு பண்ணிட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. முன்னெல்லாம் ஃபோன் போட்டு எவ்வளோ சார்ஜ் ஆச்சுன்னு பார்ப்பீங்களே, இப்போ அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நிமிஷத்துக்கு அப்டேட் கொடுக்குது. இப்போ 95 ஆயிடுச்சு, இப்போ 85 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் ஃபோனில் அப்டேட்ஸ் வந்துருச்சு. ஏன்னா என் ஃபோனில் வந்திருக்கு, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, என் ஃபோனில் வந்திருக்குது, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னெல்லாம் வந்து எல்லாம் டைப் பண்ணணும், இப்போ நீங்கள் பேசும்போது அதுவே பிக்கப் பண்ணிக்குது. இப்போ ஒரு பொருளை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிங்கன்னா எத்தனை மார்க்கெட்டில் அது இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுது. அப்போ நவீனத்துவம் எவ்வளோ க்ரோ ஆயிருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இவர் சொல்லுகிற விஷயம் 2025ஆம் ஆண்டு அவர் உள்ள சிப்பு போட்டுட்டு இப்போ அவர் பிரெயினுக்குள்ள இருந்து அதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் கம்ப்யூட்டர் மவுஸே எனக்கு தேவை கிடையாது, நான் கம்ப்யூட்டரை பார்த்தாலே அது வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு என்ன வந்து மாத்திட்டாங்க. எலான் மாஸ்க் அவங்க மாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருக்கிற என்ன போல ஆயிரக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இப்போது இந்த தரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போகும் காலத்தில், ஒருவேளை உங்க காலத்தில் இல்லையானாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் காலம் அது அவ்வளவு தூரம் போவது இல்லை. அவருக்கு தெரியல, ஏன்னா அவருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. அவருக்கு இருந்த வெளிப்பாடுனா சிப்பு போட்டிருக்கிறோம், சிப்பு மூலியமா நம்ம எதை பார்த்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி அவர் யோசிக்கிறதெல்லாம் மாறுதுன்னு அவர் என்ன பேசுறாருன்னு இந்த வீடியோல பாத்துருங்க. My name is not too important. What I'm about to tell you, it's extremely important. I'm one of the first people to get a Neuralink implant in my skull. If you guys can see and don't really know what a Neuralink is, it's kind of like an electronic chip from Elon Musk embedded in your skull. At first it was kind of like a Fitbit, kept track of vital signs, stuff that was going on in my body. Eventually it's gotten to a point where I can move a mouse without even touching a computer. I can connect, I can download, I can transfer information. I'm not the only person that has one of these now, and now we can communicate. This is what's going to happen for the rest of the world. Eventually, this technology will be, maybe not in you, your kids, your grandkids. This is what's coming next. Welcome to the year 2025. Have fun. இப்போ இது என்ன சொல்கிறாருன்னா, வெல்கம் டு தி இயர் 2025. 2025 இது வந்துருச்சு. இப்போ தான் இந்த செய்தி பரவலாய் வந்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு வந்து போட்டிருக்கிற சிப்பன் மூலியமாய் ஒரு மவுஸை தன் பார்வையால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு கம்ப்யூட்டரை தான் பார்க்குற இந்த விஷயத்தை அப்படியே டவுன்லோட் பண்ண முடியுமா அவரால். அப்போ அப்படி கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டதை நீங்கள் பார்க்குறீங்க. இவைகளெல்லாம் நம்ம கண்களுக்கு முன்பு தான் இருக்குது.
அப்போ எல்லாம் முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு நிர்விசாரணமா இருந்தோம்னா நம்ம சிக்கிக்கொள்வோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இன்னும் நிறைய வீடியோ இருக்கா, நான் காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்பவே 7:50 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, செப்பேனியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில பார்த்தோம். இப்ப அடுத்த 10 நிமிஷத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகள் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோடு கூட கெம்மரீம் என்பவர்களின் பேரையும் வீடுகள் மேல் வானசேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மல்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். இது ஆண்டவர் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொல்லுகிறார். யாருக்கு சொல்றாருன்னா, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் சொல்லுகிறார். அப்ப யூதாவுக்கும் எருசலேமுக்கும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் சங்காரம் பண்ணுவேன், அங்க உள்ள பாகால்களை எடுப்பேன், நீங்க அஸ்தரோத்தையும் அந்நிய தேவர்களில் நீங்கள் வணங்கிக் கொண்டு இருப்பீர்களானால் அவைகள் எல்லாம் நான் நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இது ஒருவேளை செப்பனியா 640 அதாவது கிமு 640 கிறிஸ்துவுக்கு முன் 640 அந்த டைம்ல இருந்து 609 வரைக்கும் இந்த காரியத்தை அவர் பேசியிருக்கலாம். இந்த செப்பனியாவை குறித்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. இவர் எசேக்கியாவின் காலங்களிலே அவருடைய பேரனா தோன்றுகிறபடியால் இவர் ஒரு ராயல் குடும்பத்திலிருந்து ஊழியத்தை செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஒரு நல்ல கௌரவமான குடும்பம், உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த ஒரு குடும்பம், தேசத்தை ஆளுகை செய்கிற குடும்பம், அதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் இவர். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா யோசேப்பு கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, தாவீதின் குமாரனே. அப்ப அவர் கார்பெண்டர் வேலை செய்யறாரு. ஏன்னா ரொம்ப நீண்ட கேப் இருந்துச்சு. இவங்க எல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போனதுனால கர்த்தர் இவங்களை கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது. அப்போ அவர்களை கைவிட்டு இருக்கிற சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து வாழ்கிற ஆட்கள் ஏராளமா இருந்தாங்க. அவங்களை கர்த்தர் போஷித்து கொண்டு தான் இருந்தார், அவங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு தான் இருந்தார், அவர்களை கர்த்தருக்காக பயன்படுத்தி கொண்டு தான் இருந்தார். அப்படி பயன்படுத்தப்பட்டவர் தான் இயேசுக்கு உலகத்துல மாம்சத்தின் தகப்பனாய் தன்னை காண்பித்துக் கொண்ட யோசேப்பை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இவரும் அதே மாதிரி ஒரு ராயல் குடும்பத்தை சேர்ந்தவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த குறிப்பிட்ட காலத்தில் எப்போ 640 BC-லிருந்து 609 BC வரைக்கும் இவர் தேவனுடைய பணியை செய்தவர். அந்த டைம்ல இருக்கக்கூடிய யூதாவிலும் எருசலேமில் உள்ளவர்களுக்கும் இதை சொல்லுகிறதே வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இப்போது கூட யூதா எருசலேமிலே இதே நிலை காணப்படுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இது அந்த டைம்ல அவர்கள் எக்ஸைலா போனப்பட்ட அந்த பீரியட்ல நடந்த விஷயம், அந்த டைம்ல நடந்த விஷயம். இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டைம் காலத்திலே செப்பனியாவும் எழுந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறத பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பதாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. இங்க சொல்றாங்க பாருங்க, கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே, கர்த்தரின் யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறு தேசத்து வஸ்திரம் தரிக்கிற வஸ்திரத்தை தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளில் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப இவர் உரைத்த தீர்க்க தரிசனக்கும் இந்த காலத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க வாசிக்கிறபடிதான் இன்னைக்கு உலகத்துல பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நம்ம கண்களால் பார்க்க முடிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, that I will punish the prince and the king's children and all such as are clothed with
ஃபாரின் அப்பரியரல் அப்படின்னாக்கா இன்னைக்கு எல்லாமே வெளிநாட்டு கலாச்சாரத்தை உடையவர்களா இருக்கிறார்கள். இன்டர்நெட் எவ்வளவு அதிகமா வர ஆரம்பிச்சிச்சோ, எப்போ இ காமர்ஸ் அதிகமா தொடங்க ஆரம்பிச்சிச்சோ, எப்போது லாஜிஸ்டிக் அதிகமாய் வந்து பலருக்கு கேட்கிற பொருள் ஒரு நாள்ல 2 நாள்ல கிடைக்க ஆரம்பிச்சிச்சோ, உலகத்தினுடைய ட்ரெண்டே மாறி இருக்குது. இந்த ட்ரெண்ட் மாறினதுனால பாவம் இச்சை அதிகமாய் பெருகுகிறது. ஏன்னா ட்ரெஸ் கோட்ல தான் நிறைய பேருடைய பார்வை இழந்து அது நிமித்தமாய் தான் இன்னைக்கு பலர் பல விதத்தில் செதறி போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கலாச்சாரத்தை விட்டுவிட்டார்கள், ஒழுங்காய் வாழ்வதை விட்டுவிட்டார்கள், ஒழுங்கா நடப்பதை விட்டுவிட்டார்கள். கேட்டா உனக்கு ஏன் அப்படி பார்வை, நீயா எங்க பாக்குற, நீ அங்க பாக்குறன்னா, கண்ணு இருந்தா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கிறப்ப நீ யாருக்கு இடரலா இருக்கிறியோ, உன் நிமித்தமாய் ஒருத்தன் இடரல் அடைந்தால் உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் நிமித்தமா நீ சர்ச்சுக்கு வரக்கூடியவளா இருக்கலாம், சரியா ட்ரெஸ் போடாத வந்தினா, உன் ட்ரெஸ் நீ இச்சை தூண்டுகிற அளவுக்கு ட்ரெஸ் போட்டிட்டு வந்தினா, நீ கேட்கவே என்ன கேட்ப தெரியுமா? அவன் ஆராதிக்க தானே வந்தான், அவன் ஏன் என்ன பாக்குறான் அப்படின்னா, அவன் மனிதன். மனிதர்கள் அப்படிதான் இருப்பார்கள். அப்படின்னா கண் இல்லாத குருடன் தான் சபைகளில் வந்து உட்காரணும். ஒழுங்காய் நடக்கிற சபைகளை குறித்து நான் பேசவில்லை. ஒழுங்கினமாய் இருக்கிற பிள்ளைகளை குறித்தோம், ஒழுங்கினமாய் இருக்கிற சபைகளை குறித்தோம் ஆவியானவர் எச்சரிக்கிறார். நாம் ட்ரெஸ் பண்ணுகிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கணும். மற்றவர்களுக்கு இச்சையை தூண்டக்கூடாத அளவுக்கு நாம் இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நிமித்தமாய் எவனாகிலும் இடரல் அடைந்தால் சமுத்திரத்தில் கல்லை கட்டி உன்னை போட்டாலே உனக்கு நலமாயிருக்கும், அதை பார்க்கல மோசமான தண்டனை உனக்கு வருது அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். நல்லா தெரிந்து கொள், யாருக்கும் இடரலா இருக்காத, தவறான வழிமுறைகளை விட்டு விலகு, மற்றவர்களுக்கு இச்சை தூண்டக்கூடிய அளவுக்கு நீ உன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ளாதே. நீ யாருக்கு அப்படி காண்பிக்க வேண்டுமோ, உன் கணவனுக்கு எப்படி அவருக்கு முன்பதாய் நிற்க வேண்டுமோ நீ நின்று கொள். ஆனா உலகத்துக்குள் வரும்போது ஒழுங்காய் அடக்கமாய் ஒடுக்கமாய் நடப்பதுக்கு உன்னை அர்ப்பணித்துக்கொள். அவங்க என்னையாம் பார்த்தாங்க, இவங்க என்னையாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு வர சொல்லாத. கர்த்தர் ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு அரசாங்கத்தின் சட்டங்கள் பல விதத்தில் இருக்கலாம், ஆனால் நல்லா தெரிந்து கொள், உலகத்தில் நியாயத்திருக்கிற நியாயாதிபதி ஒருவர் வருகிறார். அவர் நீதியின்படி நியாயம் செய்வார். உலகம் இன்னைக்கு பயங்கரமான இச்சைக்குள் மூழ்கி இருக்கிறது, பயங்கரமான பாவங்களுக்குள்ள போயிருக்கிறது. எச்சரிக்கையாயிருங்கள், தவறான வழிமுறைகளை விட்டு விலகுங்கள், சத்துருவின் தந்திரங்களுக்கு உங்களை விலகி காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமாய் நடத்துவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். மீண்டுமாய் 4ஆம் வசனத்திலிருந்து இந்த 9ஆம் வசனம் வர வாசிக்க கேட்க போகிறோம். தெளிவாய் கவனியுங்கள். ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூதா ராஜாவின் நாட்களிலே எஸ்கியாவின் குமாரனாகிய அமரியாவுக்கு குமாரனான கெதலியா என்பவனுடைய மகனாகிய கூஷின் குமாரன் செப்பனியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம், தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோடு கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் யூதாவின் மேலும் எருசலேமில் உள்ள எல்லா குடிகள் மேலும் என் கையை நீட்டி பாகாலில் மீதியாய் இருக்கிறதையும் ஆசாரியர்களோடு கூட கெம்மரியும் என்பவர்களின் பேரையும் வீடுகளின் மேல் வான சேனையை பணிகிறவர்களையும் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு மில்காமின் பேரிலும் ஆணையிட்டு பணிகிறவர்களையும் கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்களையும் கர்த்தரை தேடாமலும் அவரை குறித்து விசாரியாமலும் இருக்கிறவர்களையும் இவ்விடத்தில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுவேன். கர்த்தராகிய ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபத்திருக்கிறது. கர்த்தர் ஒரு யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதற்கு விருந்தாள்களையும் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய யாகத்தின் நாளிலே நான் அதிபதிகளையும் ராஜகுமாரரையும் மறுதேசத்து
வஸ்திரம் தரிக்கிற யாவரையும் தண்டிப்பேன். வாசற்படியை தாண்டி கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் தங்கள் எஜமான்களின் வீடுகளை நிரப்புகிற யாவரையும் அந்நாளிலே தண்டிப்பேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 9 வசனங்கள், நான் அக்கா கிட்ட 3ஆம் வசனத்துலேருந்து சொன்னால் அவங்க 1வது வசனத்துலேருந்து வாசித்துட்டாங்க, பரவாயில்ல. இது வந்து நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் இந்த 2 வசனங்களை நாம் தியானித்த 3 வசனங்களை இப்போ 4ஆம் வசனத்திலேருந்து இந்த பகுதியில் நாம் பார்த்துருக்கிறோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்பதை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார். எருசலேமுக்கு சொன்னால் அது நமக்கு சொன்ன மாதிரி, ஏன்னா அவங்க மாம்சத்தின் பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகள். எப்படி ஆசீர்வாதத்தில் மாத்திரம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் எங்களையும் ஆசீர்வதியும் என்று நாம் கேட்குறோமோ, அதே போல் அவர்களுக்கு சொல்ல நியமங்களை நாமும் கை கொண்டு நடக்கும்படி நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். புரியுதா சொல்கிறது? வெறும் ஆசீர்வாதத்தில் மாத்திரம் பங்கு, மீதியிலலாம் நாங்கள் பங்கு கொள்ள மாட்டோம்னு வாழ முடியாது உலகத்தில். அப்போது கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் நடந்துக்கிறது. நான் இப்போ நாட்களை கவுண்ட் பண்ணிகிட்டே வரேன், ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு காரியம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா எந்த நேரத்தில் என்ன நடந்து முடியும் என்பது நமக்கு தெரியாது. இப்போ நடந்திருக்கிற பிரச்சனை நிமித்தமாக உலகம் முழுவதும் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பல விதத்தில் மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம், வர்த்தகத்தை நீங்கள் பார்க்கலாம், அதே நேரத்தில் ஆயில் பிரைசஸை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு $104 ஒரு பேரல் போயிருச்சா, புரியுதா? 50, 60, 65 அப்படிலாம் இருந்தது, 100, அப்புறமா 90க்கு வந்து இப்போ $104 போயிடுச்சு. அப்படின்னா இதே ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ரெட்ட மடங்காக்கப்படும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா இப்போ கூட அதே விலைக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை எலெக்ஷன் வரப்போகிற எலெக்ஷன் காரணமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் நமக்கு இப்போ இருக்கிற ரேட்லேயே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் 24ஆம் தேதி மேலே 25ஆம் தேதி மேலே என்ன நடக்கும் நமக்கு சொல்லவே முடியாது. ஒருவேளை அடுத்த வாரத்தில் என்ன நடக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. கேஸ் கிடைக்குமா கிடைக்காத நமக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு விட்டது, அடித்திருக்கிறார்கள். இப்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்கள் கொந்தளித்தாலும் பயங்கரமாக போர் சூழக்கூடிய அபாயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி ஜப்பான் மேலே, ஹீரோஷிமா மேலே, நாகசாக்கி மேலே அமெரிக்கா பயன்படுத்தினது போல மீண்டுமாய் ஈரான் மேலே அணுகுண்டுகளை பயன்படுத்துமா, இல்லை இஸ்ரேலை சொல்லி அணுகுண்டுகளை பயன்படுத்துமா நமக்கு தெரியாது. பயன்படுத்தினால் பேராபத்து, பேரழிவு நிச்சயம். இவைகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் இலாமை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை ஏற்கனவே நம் நிகழ்ச்சியில் நாம் தியானித்திருக்கிறோம். இப்போ இவைகளெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னே இவைகளெல்லாம் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டு வருகிறார். இப்போ இருக்கிற சமீபத்தில் வெளிநாட்டில் உள்ள ஊழியக்காரங்கள் எல்லாம் அதே பகுதிக்கு நேரம் நடத்தப்படுறாங்க. அப்போது அந்த பகுதி அவங்களை பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறவர் எனக்கும் சில நாட்களுக்கு முன்பதாய் அவைகளே தெரியப்படுத்தினார். அவைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன். அப்போ இலாமுக்கு உண்டாகிற அழிவுகள் என்னென்ன என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஏற்கனவே நாம் தியானிச்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த வசனத்தை சொல்கிறேன். ஏன்னா சில பேர் புதுசாக இன்னைக்கு மாத்திரம் பார்ப்பீங்க. 49ஆம் அதிகாரம் 34லேருந்து 39ஆம் வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49, 34ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் ஈரானில் நடக்கும். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தெளிவாயிடுங்க, தேவனோட நடங்க, தேவனோட வாழுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, பெற்றோர்களுக்காக, கூட இருக்கிற நண்பர்களுக்காக, உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்களுக்காக, படிக்கிறவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஆத்துமாக்கள் இருக்குது, அந்த ஆத்துமாக்கள் மீட்கப்பட வேணும். நம்மளை மாற செய்தவர் அவங்களையும் மனம் திரும்ப செய்யணும். என்ன இயேசுவை சந்தித்தனால தான் இன்னைக்கு நான் மாறி உங்களுக்கு முன்ன ஊழியக்காரனை உட்கார்ந்துருக்கிறேன். என்னை சந்தித்தவர் அவங்களை சந்திக்க வேணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கிறது. அவங்களுக்குள்ளேயும் மாற்றி அவங்களையும் தேவன் பயன்படுத்தட்டும், அவங்களையும் கர்த்தர் இருக்கிறவரை உயர்த்தட்டும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம் தேவனோடு நடக்கணும். யார் உயர்றாங்க தாழ்றாங்க, யார் ஓலை வச்சிருக்கிறாங்க, என்ன வச்சிருக்காங்க மேட்ரே கிடையாது. எல்லாம் போயிட போகுது. ஏன்னா இந்த பகுதியை நீங்க வாசித்துட்டு வர ஏன்னா நாளைக்கு இப்போ 8:05 ஆயிடுச்சு. மீதி 10ஆம் வசனத்திலிருந்து நாளைக்கு வாசிக்க போறோம். நீங்க 18ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா நாளை தினத்துல இவைகளெல்லாம் தியானிக்க போறோம். புரியுதா? 18ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லிட்டு பாருங்களேன். கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். 18ஆம் வசனம்
புரியுதா? இதுதான் நடக்க போகுது. ஸோ இதில் இருக்கிற காரியத்தில் நாளைக்கு நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அழிவு இவ்வளோ சந்தோஷம் பேசுகிறீங்கன்னா, அவர் சீக்கிரமாக வர போகிறார். இதெல்லாம் நடந்தால் தான் அவர் வருவார். அவர் வரணும், நம்ம இங்கேருந்து டேக் ஆஃப் ஆகணும். உலகம் சரியில்லை. உலகத்தில் எந்த மக்களையும் நம்ம நம்ப முடியாது. இயேசு ஒருவர் தான் நீங்கள் நம்ப முடியும். புரியுதா? அவர் ஒண்டி தான் நம்முடைய நம்பிக்கை மாறணும். அவர் மாத்திரம்தான் நம்ம நம்பிக்கை, வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை நீங்கள் எதை மேலே வச்சுருந்தாலும் ஒரு பக்கமாக திருப்ப ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. வெளிப்படுத்துவார், போராட்டங்களுக்கு விலக்கி காப்பார். நீங்கள் முயற்சி எடுக்க சத்துரு பல தந்திரங்களை உங்களுக்கு விரோதமாக வீசிக்கொண்டே இருப்பான். கவலைப்படாதீங்க, ஆவியானவர் கூட இருந்து உங்களை பராமரிப்பார். எல்லாவற்றையும் ஜெபத்தில் அவருக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த திங்கட்கிழமை என்றும் இந்த மாலையில் இந்த மரணத்தை நிகழ்ச்சியின் வாயிலாய் எங்களோடு கூட பேச வைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்போது இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் ஆயத்தப்பட்டு உமக்கு முன்னே நிற்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எல்லா தீமைக்கும் சத்துருவின் தந்திரங்களுக்கு விலகி காத்து நன்மையான பாதைகளிலே நேரே வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துணிகரங்கள், பாவங்கள் எல்லாத்தையும் மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி பிதாவே எங்களை சுத்திகரித்து உமக்கு முன்பதாய் குற்றமற்றவர்களாய் நிற்க ஆவியானவர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க பலத்தை எங்களுக்கு தாங்க, ஒவ்வொருவருக்கும் தாங்க. எல்லா தீமைக்கும் விலகி காத்துக்கொள்ளுங்க. எங்க ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் உமக்குள்ள நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்க கிருபையின் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், வழிநடத்த உங்க நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்திலும் முன்னேறி கடந்து போக உதவி செய்யுங்க. எல்லா சத்துருவின் தந்திரங்களுக்கும் விலகி காத்துக்கொள்ளுங்க. அற்புதமான பாதையில் நடத்துங்க. இவ்வளவு தூரம் பலப்படுத்தி பாதுகாத்த எங்கள் தெய்வம் தொடர்ச்சியா நீரை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிற பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து நடத்துங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன போராட்டம் இருக்கு, எல்லாத்திலிருந்து நான் விடுதலை ஆக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உலகத்தில் வாழ்கிற வரப்பா நம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் நடத்தப்படட்டும். அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும். குறைகள் நிறைவாகட்டும். சரீரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். உங்க பலத்தினால் இடைக்கட்டி நடத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.